Hello guys, welcome to the YouTube channel. This is Pramod. For past 48 hours நான் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் சுற்றிட்டு இருக்கேன். இங்கே எத்தனை பேர் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்கள் பாட்டிக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு. பாஸ்ட் 2 months அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க, கேஸ்ட்ரிக் டேப்லெட்ஸ். சரி, அந்த கேஸ்ட்ரிக் கொஞ்ச நாள் சரியாயிடும்னு நினச்சோம். சரி, அப்புறம் போக என்ன சொன்னாங்க, வயிறு வலி அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்றதுனால எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் மறுபடியும் அதில் ஸ்கேன் எடுக்க பார்த்தோம். அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணப்போ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்தோன்னே எங்களுக்கு ஃபஸ்ட் ரிசல்ட்ஸ் வருது. இது ஹெச் பைரோலி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு. இது ஹெச் பைரோலி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்தப்போ தான் இட் கேன் காஸ் கேன்சர் அப்படின்றது இருந்தது. எனக்கு இதில் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை, இது கேன்சராக மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாக்டீரியா ஹெச் பைரோலி இன்ஃபெக்ஷன், இந்த பாக்டீரியா பேன்க்ரியாஸ்க்கும் ஸ்டொமக்குக்கும் நடுவில் ட்ராக்ட் மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த பாக்டீரியா கேன்சர் காஸ் பண்ணியிருக்கு எங்கள் பாட்டிக்கு. அதாவது நாங்கள் 2 months பிஃபோர் கொண்டு போய் எங்களுக்கு 2 months கழித்து தான் இப்போ தெரிஞ்சிருக்கு இந்த பாக்டீரியா கேன்சர் காஸ் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ அவங்க எண்டோஸ்கோப்பி எடுக்க சொன்னதுக்கப்புறமும் நாங்கள் எண்டோஸ்கோப்பி எடுத்தோம். அப்போயும் அது என்ன சொன்னாங்க, இது அல்சர் தான், ஆன்டிபயோட்டிக்ஸ் எழுதி கொடுக்குறோம், இந்த அல்சருக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்டோம்னா சரியாக போயிடும்னு சொன்னாங்க. இப்போ கூட எங்கள் பாட்டிக்கு கேன்சர்னு அவங்களுக்கு சுத்தமாக நாங்கள் தெரிய வைக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரிய வச்சோன்னா பயப்படுவாங்க. ஏன்னா அந்த பயம் அந்த கேன்சரை இன்னுமே அதிகப்படுத்தும். இங்கே எத்தனை பேர் கேஸ்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த கேன்சர் இருக்குன்னு தெரியாமல் நாங்கள் கன்சல்ட் பண்ண டாக்டர் 2 நாளுக்கு முன்னாடி கூட நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் தான், நம்ம சரி பண்ணிக்கலாம்னாங்க. ஆனால் நாங்கள் சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் மறுபடியும் அதோட ரிசல்ட்ஸ் காமிக்கிறப்போ இல்லைங்க இது 4th stage கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு மனசு உடஞ்சி நாங்கள் நிற்கிறத விட எங்களால் அது எதுவுமே சொல்ல முடியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, we can extend her life but we cannot save her அப்படின்னு சொல்கிறார். இது எத்தனை பேர் இன்னும் கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்காமல் இன்னுமே வயிறு வலின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியது நம்பிக்கை, தைரியம். ஏன்னா அந்த நம்பிக்கையும் அந்த தைரியமும் அந்த கேன்சரை உடைக்கும். எங்கள் வீட்டில் எல்லாரும் அது கேன்சர் தான் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நான் இன்னுமே அதை ஒத்துக்கலை, அது அல்சர் தான் நான் இன்னும் போராடிட்டு இருக்கேன். ஸோ இந்த நம்பிக்கையும் தைரியம் தான் அந்த கேன்சரை உடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.